Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Beowulf. Beowulfோட ஸ்டோரியை ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. The story of Beowulf. Beowulf யார் அப்படின்னா ஸ்கில்டு, SCYLD, ஸ்கில்டு அப்படிங்கிற கிங்கோட சன் தான் Beowulf. அண்ட் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கில்டோட டிசெண்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு ஹ்ரோத்கர், HROTHGAR. இவருக்கு எந்த ஊர் அப்படின்னா டென்மார்க். டென்மார்க்கை டேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹ்ரோத்கர் டென்மார்க்ல இருக்காரு. பியோவுல்ஃப் வேற ஒரு இடத்துல இருக்காரு. அண்ட் இந்த ஹ்ரோத்கரோட ஸ்டோரி பத்தி லைட்டா சொல்றாங்க. பியோவுல்ஃபை சைட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹ்ரோத்கர் டென்மார்க்ல என்ன நடக்குன்னு இப்ப பார்க்க போறோம். டென்மார்க்ல இந்த கிங் ஹ்ரோத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஹால் கட்டுறாரு. அந்த ஹால்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிங்கு கீழே இருக்க முக்கியமான நைட்ஸு, மென் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஃபீஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க அண்ட் அங்கேயே படுத்து தூங்கவும் செய்வாங்க. அப்படி ஒரு பெரிய ஹால், அந்த ஏரியாலேயே அவ்வளோ பெரிய ஹால் கிடையாது. அந்த ஹாலோட நேம் என்ன அப்படின்னா ஹியோரட், HEOROT, ஹியோரட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாலை யாரு கட்டியிருக்கா? ஹ்ரோத்கர் கட்டியிருக்காரு. அண்ட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹாலுக்கு பக்கத்திலேயே ஒரு இருக்குது, ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டரோட நேம் என்ன அப்படின்னா கிரெண்டல், GRENDEL. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நேம், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்லேயே மொத்தம் 3 நேம் தான் ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். ஒன்று பியோவுல்ஃப், நம்மளோட ஹீரோ. இன்னொன்று ஹ்ரோத்கர், அவர் ஒரு கிங்கு. எங்க உள்ள கிங் அப்படின்னா டென்மார்க்ல உள்ள கிங். அண்ட் ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டரோட நேம் கிரெண்டல். இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹ்ரோத்கர் ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு அங்கே நிறைய மென் எல்லாம் தூங்குவாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு கிரெண்டல் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் கடலுக்குள்ளேருந்து வருது. கடலுக்குள்ளேருந்து அங்கே நிறைய வாரியர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த ஹால்குள்ள. அவங்கள எல்லாத்தையும் கொன்று அவங்கள தூக்கிட்டு போய் சீக்குள்ளே வச்சு அவங்களெல்லாம் முழுங்கி சாப்பிட்ருது. இது அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த கிரெண்டல் சீக்கிரமாகவே அந்த ஹாலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள கொன்று அந்த கடலுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுது. அதனால அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருமே அந்த ஹாலில் போய் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹ்ரோத்கர் சொல்லிடுறாரு. அண்ட் எல்லா மக்களும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அந்த கிரெண்டல் நைட் டைம் ஆனாலே அதோட அட்டாக் ஆரம்பிக்குது, மக்களை கொல்ல ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி யாரு காதுக்கு போகுது அப்படின்னா, பியோவுல்ஃப், நம்ம ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோ வேற நாட்டில் இருக்காரு. சரி, அவரோட காதுக்கு ரீச் ஆகுது. பியோவுல்ஃப் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கரேஜியஸான பர்சன். அண்ட் முக்கியமாக அவன் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவானாம். நல்லா ஸ்விம் பண்ணுற டேலண்ட் இருக்கவன் தான் இவன். அண்ட் அந்த ஸ்விம்மிங்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் இவனுக்கோட காதுக்கு போகுது. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த நாட்டு டென்மார்க்குக்கு போயிட்டு அந்த மக்களையும் அந்த கிங் ஹ்ரோத்கரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் வாரியர்ஸையும் கூப்பிட்டு அவன் டென்மார்க்குக்கு கிளம்புறான். மொதல் நாள் இவனுக்கு அந்த ஹால் இருக்குல்ல, அந்த ஹால்லையே ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க மார்னிங் டைம். அண்ட் அதுக்கப்புறம் நைட் ஆக போகுது அப்படின்னு கிங் சொல்கிறாரு, இங்கே யாரும் இருக்காதீங்க, கிளம்பிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பியோவுல்ஃப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இங்கே தான் தூங்க போகிறேன், என்ன மான்ஸ்டர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பியோவுல்ஃப் தூங்குறான். பியோவுல்ஃப் கூட கொஞ்சம் வாரியர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களும் அதே ஹாலில் படுத்து தூங்குறாங்க. அண்ட் கொஞ்சம் கழிச்சு நைட் ஆனோடனே அந்த கிரெண்டல் மான்ஸ்டர் இருக்குல்ல, கரெக்டாக அந்த ஹாலுக்கு வந்துட்டு இவனோட வாரியர் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவனை மிதிச்சே அவனோட போன்ஸ் எல்லாம் அப்படி கிராஷ் பண்ணி கொண்டுருது. அண்ட் அந்த சவுண்டில் பியோவுல்ஃப் அண்ட் அதர் வாரியர்ஸ் எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. அண்ட் பியோவுல்ஃபுக்கும் அந்த மான்ஸ்டர் கிரெண்டலுக்கும் நடுவில் ஒரு ஃபைட் நடக்கிறதுல பியோவுல்ஃப் எதை வச்சு அட்டாக் பண்ணாலும் அது தப்பிச்சிருது. அண்ட் கடைசியாக ஒரு ஸ்வாடை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை குத்தி பார்க்குறான். அப்போவும் அது இதாயிருது. அண்ட் கடைசியில் அந்த கிரெண்டலோட ஒரு ஆம்னா என்னது, ஒரு கை மாதிரி ஒரு இது, அந்த மான்ஸ்டரோட கை மாதிரி இருக்குது. அதை அவன் கையை வச்சே பிடிச்சி அதை வளைச்சி அதை பிச்சிடுறான். அந்த ஆமை பிச்சோடனே அது ரொம்ப வலி தாங்க முடியாமல் அந்த ஊண்டில் அந்த ஹாலை விட்டு ஓடி போயிட்டு சீக்குள்ளே போயிடுது. அந்த மான்ஸ்டரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா சீக்குள்ளே தான் இருக்குது. அந்த சீக்குள்ளே தப்பிச்சு போயிடுது. அண்ட் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. அண்ட் அந்த பிச்சு போட்டால அந்த அதை எடுத்துட்டு அழகாக அந்த கிங் ஹ்ரோத்கர்ட்ட போய் கொடுக்குறான். ஏதாவது ஒரு அனிமல்ஸை
கொன்னாங்க அப்படின்னா அதை வந்து பெரிய ஒரு கௌரவமாக வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த கையையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்கு கிட்ட இந்த இதை வந்து கொடுக்குறான். எல்லா மக்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஒரு வழியாக அந்த கிரெண்டலோட தொல்லை வந்து இனிமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் கிரெண்டல் தான் இறந்து போயிட்டாங்கல்ல, இனிமேல் எல்லாரும் அந்த நல்ல ஒரு பெரிய அந்த ஹாலில் வந்து எல்லாரும் நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்லா ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள யார் வாரா அப்படின்னா, கிரெண்டலோட அம்மா, த மதர் ஆஃப் கிரெண்டல். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட பையனை இப்படி ஊண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கோபத்தில் வந்து இவங்க எல்லார் கூடயும் சண்டை போடுது. சரியா, நிறைய பேரை வந்து மேலே ஏறி க்ரஷ் பண்ணி கொன்னுருது, நிறைய பேரை சாப்பிட்ருது. அண்ட் பியோவுல்ஃபும் அது கூட சண்டை போட பார்க்குறான். அந்த கிரெண்டலோட அம்மா வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அண்ட் இவன் வந்து அதை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். பிடிச்சோடனே அந்த கிரெண்டலோட மதர் வந்து இவனை தூக்கிட்டு அந்த கடலுக்குள்ளேயே போயிடுது. கடலுக்குள்ளே போயிட்டு 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. அந்த சீயோட ஷோரில் வந்து மற்ற எல்லா வாரியர்ஸு அண்ட் டென்மார்க்கில் உள்ள வாரியர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்குது. கிரெண்டல் வந்து இவன் பியோவுல்ஃபை வந்து உள்ளே தூக்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு அவன் நல்லா போராடுறான். எதுனாலையும் அந்த கிரெண்டலோட மதரை வந்து கொல்லவே முடியலை. சரியா, அப்போ வந்து அந்த கடலுக்குள்ளே ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கேவில் ஒரு ஸ்வாட் வந்து தெரியுது. ஒரு மேஜிக்கல் ஸ்வாட்னா என்னது, வால், ஒரு மேஜிக்கல் ஸ்வாட் மாதிரி தெரியுது. அதை போய் எடுத்து அந்த கிரெண்டலோட மதரை வந்து ஸ்லெயின் பண்ணுறான். ஸ்லெயின் பண்ண உடனே அந்த கிரெண்டலோட மதர் வந்து இறந்து போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்க்குறான் அந்த கிரெண்டல் இருக்காருல்ல, முதல் நாள் வந்துச்சுல மான்ஸ்டர், அந்த கிரெண்டலும் பக்கத்தில் உயிர் இல்லாமல் கிடக்குது. இவன் வந்து ஆமை பிடிச்சி இழுத்து பிச்சுட்டான்ல, அந்த வழியிலேயே அது வந்து சைடில் இறந்து போய் இருக்குது. இறந்து போனோடனே அந்த ஸ்வாடை வச்சு அதோட தலையை வந்து வெட்டின உடனே அந்த மான்ஸ்டரோட ரத்தம் வந்து அந்த ஸ்வாடில் பட்ட உடனே அந்த ஸ்வாடு வந்து ஒரு மாதிரி அப்படி உருகிருது. அந்த ஸ்வாடுக்கு கீழே ஒரு கைப்பிடி இருக்கும்ல, அது மட்டும்தான் இருக்குது. அந்த கிரெண்டலோட தலையும் எடுத்துட்டு அந்த ஸ்வாடுக்கு கீழே இருக்க அந்த கைப்பிடியும் எடுத்துட்டு இவன் நல்லா ஹீரோ மாதிரி அந்த கடலுக்குள்ளேருந்து வெளியே வாரான். வெளியே வந்தோடனே இவனை வந்து நல்லா கொண்டாடுறாங்க. இவன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். எல்லா மான்ஸ்டரையும் கொன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக. அண்ட் அதுக்கப்புறம் அவனோட ஊருக்கு போயிடலாம். அவனோட ஊரில் போயிட்டு ஒரு 50 இயர்ஸ் நல்லா மக்களுக்கு வந்து ஒரு கிங்காக இருந்து ஆட்சி செய்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஃபயர் டிராகன் வந்து பியோவுல்ஃபோட ஊர்லேயே நடக்குது. சரியா, ஒரு ஃபயர் டிராகன் வந்து மக்களை எல்லாம் கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இவனுக்கு கேட்குது. ஏன் அந்த டிராகன் வந்து கொல்லுது அப்படின்னா, அந்த டிராகன் வந்து ஒரு கேவில் இருக்குது. அந்த கேவில் நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நாள் அந்த டிராகன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் உள்ளே போயிட்டு ஒரு கோல்டன் கப்பை வந்து திருடிட்டு வந்ததுனால அந்த ஃபயர் டிராகன் வந்து கோவமாகி வெளியே வந்து மக்கள் எல்லாம் கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இருக்குது. பியோவுல்ஃப் வந்து இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு வயசாயிருச்சு, ஆனாலும் நான் வந்து அதை போயிட்டு சண்டை போட்டு அதை வந்து கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அண்ட் அங்கேருந்து போயிட்டு அது கூட நல்லா ஃபைட்லாம் பண்ணி கடைசியில் வின் பண்ணிட்டான். வின் பண்ணாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிராகன் விட்ட ஃபயர் வந்து இவனோட லங்ஸ்குள்ளே போயிட்டு இவனும் இறந்து போயிடுறான். இறந்து போனோடனே மற்ற வாரியர்ஸ் வந்து இவனை வந்து அழகாக ஒரு ஹீரோ மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அவனோட ஃபியூனரல் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுறாங்க. அந்த ஃபியூனரலோட பியோவுல்ஃபோட ஸ்டோரி வந்து முடியுது. மொத்தம் 3 பெரிய பெரிய மான்ஸ்டர் ஸ்லெயின் பண்ணியிருக்கான். ஒன்று கிரெண்டல், 2வது கிரெண்டலோட மதர், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் டிராகன். சரியா, இதுதான் யாரோட ஸ்டோரி அப்படின்னா பியோவுல்ஃபோட ஸ்டோரி. இது வந்து ஹீரோயிக் போயட்ரி அதில் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, J.R.R. டோல்கியன் அப்படிங்கிறவர் என்ன ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆன் டிரான்ஸ்லேட்டிங் பியோவுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. J.R.R. டோல்கியன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கீங்களா? த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாபிட், அந்த மாதிரி நல்ல ஃபேமஸான ஃபிலிம்லாம் எழுதுகிற ஒரு 20th centuryயில் இருக்க ஒரு ரைட்டர். அவர் வந்து ஆன் டிரான்ஸ்லேட்டிங் பியோவுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வில்லியம் மோரிஸ் அப்படிங்கிறவர் வந்து பியோவுல்ஃபை டிரான்ஸ்லேட் பண்ணி நார்மல் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அண்ட் இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இன் December 2016 there is a கொஸ்டின் சொல்கிறேன். இன் Beowulf accuses Unferth of killing his own dash and dash. ஆன்சர் என்ன அப்படின்னா, கிட் அண்ட் கின் அன்செக்டு அட்ராசிட்டி. சரி, அந்த பியோவுல்ஃப் ஸ்டோரியில் அன்ஃபெர்த் அப்படிங்கிறவன் ஒருத்தன் வாரான். அவன் யார் அப்படின்னா, ஹ்ரோத்கர்னு ஒரு கிங் பார்த்தோம்ல, டென்மார்க்கோட கிங், அவரோட சர்வெண்ட் ஒருத்தன். அவன் வந்து அவனோட கூட பிறந்தவங்க அவங்களெல்லாமே கொன்னுடுறான். அண்ட் அவன் வந்து ரொம்ப அட்ராஷியஸாக இருக்கான். அதை வந்து பியோவுல்ஃப் வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பான். அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா, அண்ட் that's it for Beowulf. We will meet in the next audio lecture. Thank you.